எப்பொழுது நான் ஞானஸ்தானம் பெற்று வந்தேனோ அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை எப்படியாய் மாற வேண்டும்? ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை, ஆவியின் கனிகள் உண்டாகிற வாழ்க்கை. வீட்டுல எப்பொழுதும் சத்தம் தான் வருதா? சண்டை தான் வருதா? கெட்ட வார்த்தைகள் தான் வருதா? ஆவியினாலே நடத்தப்படவில்லை. தேவனுடைய ஜனமும் இல்லை. தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வீட்டிலிருந்து சண்டை வராத வீடு கிடையாது. ஆனால் சண்டைக்கு பிற்பாடு அதிக நேரம் நிலை நிற்கக்கூடிய சந்தோஷத்தின் களிப்பு தான் அந்த வீட்டிலே உண்டாயிருக்கும். எப்பொழுதுமானாலும் சிரிப்பின் சத்தம் தான் அந்த வீட்டிலே உண்டாயிருக்கும். மற்றவர்களை எள்ளி நகையாடுகிற சிரிப்பு அல்ல, சந்தோஷத்தினால், ஆவி நிறைவின் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உலகத்தின் எல்லா மகிழ்ச்சியினாலும் வருகிற சந்தோஷத்தினால் நிறைகிற சத்தம் தான் வீட்டிலே வர வேண்டும். அதுதான் ஆவியினால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை. அதுதான் ஆவியினால் நிறைந்திருக்கிற உறவுகள். கணவன் மனைவி உறவு இப்படிப்பட்ட ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு உறவா இருக்க வேண்டும். மாம்சத்தினால் நடத்தப்படும் பொழுது அங்க இடிச்சுக்கும், இங்க இடிச்சுக்கும், அங்க உதைக்கும், இங்க உதைக்கும், செட் ஆகாது, அங்க செட் ஆகாது, எதிர்பார்ப்புக்கு அந்த எதிர்பார்ப்புக்கும் செட் ஆகாது. நான் எதிர்பார்க்கிறது ஒண்ணு, அவன் செய்யறது ஒண்ணு, அவன் எதிர்பார்க்கிறது இவ செய்யறது ஒண்ணு, இப்படியா இருக்கும். ஆவியினாலே நடத்தப்படுகிற உறவுகள் செழிப்பாகவும் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமா இருக்கும். ஆகவே